ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜெடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். திருவல்லாங்காடு வட ஆரண்யேஸ்வரர் கோயில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து அங்க இருக்கிற காளி கோயில், பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் திருவல்லாங்காடு சிவன போய் நம்ம தரிசனம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குளத்தில பாருங்க, இப்ப நெறைய தண்ணி இருக்கு. ஃபுல்லா தண்ணி இருக்கு. அப்புறம் மீன்கள் வந்து நெறைய இருக்கு. அங்க பொரியும் விக்கிறாங்க. ஸோ பெரிய தெப்பக்குளம். நம்மளோட திருவல்லாங்காடு தெப்பக்குளம் வந்து பெருசு. அங்க ஃபுல்லா மீனு தான். ஆனா, அந்த படிக்கட்டில இறங்கும்போது பார்த்து இறங்கணும். ஏன்னா வழுக்கி விடுது. நெறைய பேர் அதில விழுந்துட்டாங்க. நாங்க இருக்கும்போதே. ஸோ, அதனால படிக்கட்டுலாம் வந்து ரொம்ப பாசையா இருக்கு. கொஞ்சம் பார்த்து இறங்குறவங்க, கால் வாஷ் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஸோ, மீன்லாம் நெறைய இருந்துச்சு இந்த குளத்தில. ஸோ, அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து காளி கோயிலுக்கு போறோம். அதாவது பத்ரகாளி அம்மன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே திருவல்லாங்காடு போம்போது ஸ்ட்ரெயிட்டா சிவன போய் தரிசனம் பண்ணாம, பத்ரகாளி அம்மன போய் தரிசனம் பண்ணோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல எல்லா கோயில விட இங்க வந்து பத்ரகாளி அம்மன் வந்து சாந்தமான ஒரு ரூபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெறைய எனக்கு இத பத்தி தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஸோ அந்த அம்மன போய் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவன போய் தரிசனம் பண்ணணும். ஸோ இதுதான் பத்ரகாளி அம்மன் கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போறோம். கோபுரம், கோவிலோட கோபுரம். அண்ட் பேக் சைடு இது. நம்ம இப்ப ஃப்ரண்ட்டுக்கு போணும். இங்க சைட்லலாம் வந்து அப்ப செடியெல்லாம் இல்ல. இப்ப புதுசா நட்டுருக்காங்க செடியெல்லாம். நாங்க உள்ள போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு, அம்மன தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம். இது கோவிலோட இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் நாங்க வந்து சிவன் சிவன தரிசனம் அதாவது வட ஆரண்யேஸ்வரர போய் தரிசனம் பண்றதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். நாங்க வந்தது ஆட்டோ. இந்த கார் எங்களுது இல்ல. நாங்க வந்தது ஆட்டோ. ஸோ ஆட்டோல அங்கருந்து கிளம்பிட்டோம். பாருங்க எவ்ளோ பெருசா இருக்குல்ல கோவிலு. மதில் சுவர் இது கோவிலோட மதில் சுவர். ஸோ பெருசா இருக்கு. பயங்கரமா. அண்ட் கோவிலுக்குள்ள வந்து போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லாருக்கும் கோவிலு. யாராவது போகாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முறையாவது திருவல்லாங்காடு அம்மனையும், பர்த்ரகாளி அம்மனையும், சிவனையும் தரிசனம் பண்ணுங்க. இப்ப நாங்க கோவிலுக்குள்ள போறோம். கோவிலுக்குள்ள போயிட்டு சாமிய தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம அதாவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நாங்க கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டோம். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அது வந்து எரிஞ்சிடுச்சு. ஆனா, இப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் துளிர் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. பாதி எரிஞ்சிடுச்சு. ஆனா, இப்போ வளர்ந்துருக்கு. நாங்க போகும்போது அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எரிஞ்சிடுச்சு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. பின்னாடி இருக்கிற ஆலமரம். அண்ட் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்ப ரெனோவேஷன் வொர்க் போயிட்டுருக்கு. எல்லாம் பெயிண்ட்லாம் பண்றாங்க கோவில. அதுக்கப்புறம் நாங்க என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சுட்டோம்.
இங்க இருக்கிற 2 பக்கம் இருக்கிற அ விநாயகரையும், ம் முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உள்ள போணும். ஸோ நாங்க இங்க இருக்கிற சாமிகள கும்பிட்டு, நாங்க அப்புறம் அப்படியே உள்ள போனோம். உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டோம். ஃபுல்லா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால, மேலலாம் பெயிண்ட்லாம் பண்ணின்னு இருக்காங்க. கோவில புதுப்பிக்கிறாங்க. ஸோ கொடிமரம். எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்புறம் திருப்பியும் இன்னொரு வாசல் வழியா போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 1வது சபை. ரத்தின சபை 1வது சபை திருவல்லாங்காடு வந்து. இங்க வந்து காரைக்கால் அம்மையார் வந்து ஆ காரைக்கால்லேருந்து இங்க தலைகீழா இந்த ஊருக்கு வந்து நம்ம தலைகீழ நடந்து வந்ததா ஒரு இருக்கு. இங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடமும் இருக்கு. சிவன் பக்கத்துல இவங்களும் இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்குன்னு ஒரு சிலை வச்சிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் இங்க வந்திருக்காங்க. தலைகீழவே நடந்து வந்திருக்காங்க. நாங்க உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு, இந்த பக்கம் வந்துட்டோம். இது 1வது சபை. அதாவது ரத்தின சபை. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கண்ணாடி இருக்குமாம். அண்ட் ஆப்போசிட் சைட்ல வந்து சிவன இங்க வந்து இங்க ஷட்டர் போட்டிருக்கோம். இந்த இடம் இதுக்கு ஆப்போசிட் சைட்ல. இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த ஷட்டர் போட்டிருக்குல்ல, இங்கிருந்து நடராஜர் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இங்க வச்சு அபிஷேகம் நடக்குமாம். அண்ட் ஆப்போசிட்ல வந்து கண்ணாடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க கோவில இத்தன வருஷம் நான் ரொம்ப நாளா என்ன சொல்றது? ரொம்ப வாட்டி போயிருக்கோம். ஆனா, இப்ப தான் எங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சது. அண்ட் இப்போ வந்து இந்த கோவில வந்து ஒரு சுத்து சுத்தி வந்தோம். கோபுரங்கள்ல அந்த இதுவெல்லாம் புதுசு புதுசா பண்ணிட்டுருக்காங்க இப்ப ரெனோவேஷன். அதுக்கப்புறம் இங்க அப்படியே நடந்து போனோம். இதுதான் அந்த ஆலமரம். அண்ட் எரிஞ்சு கீழ விழுந்து கிடக்க பாருங்க. அது வந்து பழசு. பழசு வந்து எரிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த ஆலமரம் இது ஸ்தலத்தோட மரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலமரம். ஆ அந்த மரம் வந்து கீழ விழுந்து கிடக்கு பாருங்க. அது எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இங்க வந்து எல்லாரும் வேண்டிக்கிட்டு வீடு கட்டுறாங்க. அந்த மரத்த சுத்தி வந்து வீடு கட்டுறவங்க வீடு கட்டுறாங்க. வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் தாலி கயிறு, அப்புறம் தொட்டிலு எல்லாமே இங்க தொங்கிட்டுருக்கு. இந்த கம்பில. நெறைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாரும் செஞ்ச வேண்டுதல்களும், பிரார்த்தனைகளும் பலிக்கணும்னு சொல்லி அந்த சிவன வேண்டிக்கிறேன். இப்ப நாங்க கோவில திருப்பியும் சுத்தி வந்து பாருங்க எரிஞ்சு போயிடுச்சு பாதி. ஆனா பெருசா இருந்தது மரம் நல்லா. இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ரொம்பவே பெருசா இருந்தது. ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்வாங்க. இப்போ அந்த கோபுரம் தெரியுது இல்லையா? அது வந்து அம்மனுக்கான கோபுரம். நாங்க போய் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளிய போயிட்டோம். கோவில் வந்து இன்னும் இப்ப திருப்பியும் ரெனோவேஷன் பண்றாங்க இல்லையா? அது மாரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னுமே சூப்பரா இருக்கும். அப்பலாம் எப்படி இந்த மாரி கோவில் கட்டுனாங்கன்னே தெரியல. எவ்வளோ எவ்வளோ பெரிய கல்ல வந்து அந்த ஷேப்ல கட் பண்ணி, அதில வச்சு ரொம்பவே அற்புதமா இருக்கு. பார்க்கவே அற்புதமா இருக்கு கோவிலு. கோவில் பிரகாரத்த சுத்தி வந்தோம். இவ எங்க அண்ணன் பொண்ணு. ஸோ கோவில் வந்து பெருசா இருக்கிறதுனால ஓடி ஸ்பேஷியஸா இருக்கிறதுனால ஓடி ஆடிட்டே வந்தாங்க எல்லாரும்.
திருப்பியும் வந்து கொடிமரத்தாண்ட கற்பூரம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.